போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவாய் போற்றி. வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு மனோன்மணி அம்மனுக்கு அரோகரா. பேரூர் பட்டீஸ்வரர் பச்சை நாய் அம்மனுக்கு அரோகரா. அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே வெறுக்கி பொழுதினை சுருக்கும் புடுத்தலை புலையேன் தனக்கு செம்மையே ஆய சிவவதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உணர்ச்சிக்கென பிடித்தேன் எங்கே எழுந்தருள்வது இனியே. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி. பக்தகோடி பெருமக்கள் அனைவர்களுக்கும் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் ராசிபாளையம் கிராமம் சுப்ராம்பாளையம் கிராமம் பக்கத்தூரை சேர்ந்த அனைத்து ஊர் மக்களும் சேர்ந்து இந்த சண்டி ஹோமம் வருகின்ற 19/6/2026 வெள்ளிக்கிழமை தீர்த்தக்கலச ஊர்வலத்துடன் மாலை 3 மணிக்கு மேல் தீர்த்தக்கலச ஊர்வலமும் மற்றும் சனிக்கிழமை காலை பல ஹோமங்களும். இதில் முக்கியமாக எப்படின்னா எல்லா மக்களுக்கும் எத்தனையோ நோய் நொடிகள்லாம் நிறைய நடக்குது, வறுமை இருக்குது, நாடு சுத்தம் இல்லை, நொய்யில் பூராமே மாசுபட்டுருக்குது. அதனால் எல்லா மக்களும் மொத்த ஜீவன் படைத்த இடம் 84 லட்சம் ஜீவராசிகள். இதில் 6 அறிவு உள்ளவை பேசுகின்றவான்னா மனிதன் ஒரு ஜீவராசி தான். மற்றதெல்லாம் அம்மாங்குது, காக்காங்குது, கூக்குது, இப்படியெல்லாம் நிறைய நடக்குது. அதனால் இந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒரு 4 மாதமாக முயற்சி எடுத்து நான் பண்ணிட்டுருக்கிறோம் மக்களுடைய ஒத்துழைப்பினால். அதனால் உங்களுக்கு போய் சேரவனுக்கு வேண்டிய யூடிவி அன்பர்கள்லாம் இப்போ பேட்டி காணிட்டுருக்கிறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் வருகின்ற கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் ராசிபாளையம் கிராமம் புதிய மேம்பால ரோடு, அதாவது காடையவாரத்துலேருந்து வந்தீங்கன்னா சுப்ராம்பாளையம் ராசிபாளையம் ரோட்லேயும் மெயின் ரோட்லேயும் இது நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பெரியோர்களும் தாய்மார்களும் பக்த அன்பர்களும் பெரியோர்களும் சிறியோர்களும் அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த 3 நாள் நிகழ்ச்சி நடக்குது, வெள்ளி சனி ஞாயிறு. இந்த சண்டி ஹோமத்தினுடைய பயன்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவி மகாத்மிய பாராயணம் இது ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அம்பாள் உருவாக்கக்கூடியவள் சக்தி. அதில் யோகி பைரவர் வழிபாடு, சிவன் மொத்தம் 63 அவதாரத்தில் இதெல்லாம் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா நம்மளுடைய கல்வி அறிவு ஞானம் சித்தம் இன்பம் துன்பம் மனிதனுடைய ஆரோக்கியம் எல்லா இதில் நம்மளுக்கு சிறப்பாக அமையும். இந்த சண்டியோகத்தினுடைய தன்மை தேவி மகாத்மிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அப்புறம் உங்களுக்கு சனிக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா சண்டியோமம் வெள்ளிக்கிழமை முடிஞ்சு உங்களுக்கு சண்டியோமம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆதித்ய ஹோமம் தனித்தனி பூர்ணாகரி பட்டு வசர் சாம்பனம். இதில் நீங்களாம் கலந்துட்டிங்கன்னா 27 நட்சத்திரம் 9 கிரகங்கள் அஷ்டவர்க்கம் மூலவர்க்கம் 12 திதிகள் எல்லாமே முதியோர்களுடைய திதியெல்லாம் இதில் ரொம்ப சமர்ப்பணமாகும் பஸ்மமாகும். பெரியோர்களுடைய வருஷாந்திர திதியெல்லாம் நம்ம பள்ளினா நம்ம குடும்பத்தில் வாழையடி வாழையினம் திருக்கூட்ட மனைவி ஞானம் நம்மளுக்கு பழமையாகும். ஏன்னா நான் பண்ணுறதில்ல, சில பேர் பண்ணுறாங்க விட்டுறாங்க. அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நிறைய தோசமுக்கரிகளில் இந்த சண்டி ஹோமத்துடைய தவறாமல் நீங்கள் கலந்து கொண்டு எல்லாருடைய கஷ்ட நஷ்டத்தையெல்லாம் போக்கி இதில் என்ன மெயின்னா 700 மந்திரங்கள் தூர் உபதைகள் தோசனம் துஷ்டர்களால் வரும் துன்பங்கள் விளங்கும். இந்த மந்திரங்கள் நடைபெறும் இடத்தில் அந்த தெய்வத்தினுடைய அருள் சக்தி எக்காலத்தை விட்டு விழுகாது. புத்தர் ஸ்தானம் கீர்த்தி விட்டியோக மேன்மை ராஜவசியம் சத்துரு தொல்லை நீங்குதல் ஆகிய சகல நன்மைகளும் கிடைக்க சாத்தியமாகும். இந்த வேள்வியில் அர்ப்பணிக்கும் பொருட்கள் சுமங்கடி பாக்கியம் நீண்ட ஆயுள் நிறைச்செல்வம் கல்வி மேன்மையும் கிடைக்கும். 7 பிறவிகளால் செய்த பாவங்களும் தந்தை வழியில் செய்த கருமங்களும் நீங்கி மூதாதையர்களுக்கு மோட்சம் அவர்களுடைய ஆசைகளும் கிடைக்கும். அபிச்சார தோஷம் என்பது பார்த்திங்கன்னா நிறைய ஜாதக ரீதியில் பார்த்தோம்னா அது வரும், யாருக்கு தெரியுது, அறியாமல் நிறைய இருக்குது. அதனால் இந்த அபிச்சார தோஷமுங்கிறது யாகம் நடைபெறும். அது சிறப்பாக இருக்குது, அதுக்கு உண்டான பூர்ணாகதிகள் இருக்குது. அதனால் எல்லாமே யாகத்தை பத்மாவதி கொண்டத்தில் நாங்கள் செலுத்துவோம். அந்த அபிச்சார தோஷத்திலேயே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டீங்கன்னா சுபமங்கல யோகம் ஏற்படும் என்பது
ஒரு அனுசாரம் இருக்கிறது. எல்லா தெய்வங்களுடைய வழிபாட்டு பலனும் கிடைக்கும். 18 சித்தர்கள், 63 நாயன்மார்கள், தேவாதி ஆழ்வார்கள், எத்தனையோ பேர், அத்தனை சத்தியம் இங்கே வந்து நிலகொண்டிருக்குது. அதுக்காக இந்த ராசி படத்திலே இந்த சண்டியாகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பக்தோடையும் கலந்து கொள்ளுமாறு எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும். நாம் என்ன கொண்டு போகிறோம்? கீதை உபசம், நீ எதை கொண்டு வந்தாய், கொண்டு செல்வதற்கு ஒன்றும் கிடையாது. இறக்க வரைக்கும் நாம் நோயற்ற வாழ்விலே வாழ வேண்டும். இதுக்கு என்ன வழின்னு சண்டிகள் ரொம்ப சிறப்பு. சண்டிங்கிறது திருமூலர் சொல்லிக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் உடம்பு பெருமாளையம் வள்ளல் பிறனாருக்கே வாயு கோபுரம் வாசல் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் காணா புலனைந்தும் காணா மணிவிளக்கு. இது காயம் என்றால் உடல். இந்த உடலுக்குள்ள எல்லா விஷயமும் இருக்குது. சங்கடத்தை தீர்க்கும் சண்டியாகம் ரொம்ப சிறப்பானது. இது நம்ம ஊருக்கு அமைஞ்சதே பெரிய பாக்கியம். அதனால் இது பெரியோர்களுடைய ராசிபாடையும் சுப்ராம்பாடையும் பக்கத்தோடு சேர்ந்த அனைத்து பெரியோர்களும் நம்மளுக்கு ஒரு ஒத்தாசை பண்ணி பொருளுதவி பணவிகளும் செய்து இந்த சண்டியாகத்துக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலதிபர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆகவே எல்லோரும் இந்த சண்டியாகத்திலே நம்முடைய தோஷங்களை நீக்கி இந்த 3 நாளிலே சிறப்பாக நடக்கின்ற சண்டியாகத்தை நீங்கள் எல்லாம் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாய் போற்றி, நம பார்வதிபதியே ஹர மகாதேவ்.